பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக வரும் என பலவாறாக கணிப்புகள் கூறப்பட்டாலும் மீண்டும் பிரதமராவோம் என்பதில் மோடி முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார். புதிய அரசு அமைந்த பிறகு முதல் 100 நாட்களுக்கான செயல்திட்டத்தை வகுக்கும்படி பிரதமர் அலுவலகத்துக்கும் நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார், முதன்மை அறிவியல் ஆலோசகர் விஜயராகவன் ஆகியோருக்கும் மோடி உத்தரவிட்டுள்ளார். எண்ணெய் மற்றும் எரிவாயு, கனிம வளங்கள், சாலை மற்றும் உள்கட்டமைப்பு, கல்வி போன்ற முக்கிய துறைகளில் முட்டுக்கட்டையாக இருக்கும் பழம்பாணி நடைமுறைகளை ஒழிப்பதற்கான வழிவகைகளை ஆராய உத்தரவிட்டுள்ளார். இப்படி செய்வதன் மூலம் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 2.5% உயரும். 2047 வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என மோடி நம்புகிறார். மின்சாரம், சுகாதாரம், சுற்றுலா, சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களுக்கும் 100 நாள் செயல் திட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்க அறிவுறுத்தியுள்ளார். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நதிகள் இணைப்புக்கு மிகுந்த முன்னுரிமை அளிக்க மோடி திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக காவிரி, கோதாவரியை இணைப்பதன் மூலம் தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க முடியும் என உறுதியாக நம்புகிறார். மழைக்காலத்தில் காவிரி நீர் கடலுக்குள் வீணாக வழிந்தோடுவதை தடுக்க தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்பதும் அவரது எண்ணம். பிரம்மபுத்திராவில் சீனா அணைகள் கட்டுவதால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சிந்து நதிநீர் ஒப்பந்தப்படி நமக்குரிய தண்ணீரை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் பிரதமர் உறுதியாக உள்ளார். சாலைகள், விமான நிலையங்கள், துறைமுக வசதிகளை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் சுற்றுலா வளர்ச்சியை விரைவுபடுத்தவும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தை தீட்டி வருவதாகவும் பிரதமர் அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.